ஹலோ ட்ரெஸரி ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது. ரயான் தான் லீடிங்ல இன்ன வரைக்கும் இருக்காரு. ஆக்சுவலா அவர் தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா பிக் பாஸ் வந்துட்டு கொஞ்சம் விசித்திரமா கொஞ்சம் பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி ரயானை ஓரம் கட்டிட்டு முத்துக்குமார் அடிச்சு மேல வைக்கலாம்னு பிளான் போயிட்டு இருக்கோம். என்னமா ரயான் தான் அடிபடுது, ரயான் தான் ஜெயிச்ச மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்ன? அது பிக் பாஸ் அதையும் சொல்லும் இதையும் சொல்லும், ஏன்னா அது பிக் பாஸ். அது என்ன ஃபோன் பண்ணி கேக்குறாங்க? அது போன் கால் டாஸ்க். ஓ, ஃபோன் கால் டாஸ்கா? சரி சரி. அந்த வகையில இந்த டாஸ்க்ல வந்துட்டு கொடுக்கப்பட்ட இன்னொரு கேம் என்னன்னா, ஒரு பால் உருட்டி விடணும். எல்லாருடைய போட்டாவையும் ஒரு டப்பால போட்ட மாதிரி ஒரு சின்ன பாட்டில் மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு அந்த பாலை உருட்டி விடும் போது அத்தனை நேரத்தை அடிக்கணும். சப்போஸ் இது வரைக்கும் எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்க யாரோட பாட்டில் கீழே விழுகாம இருக்குதோ அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே போயிடும். ஃபுட்பால் மாதிரி அது. அதேதான், அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே அவங்களுக்கு போயிடும். இந்த வகையில முதல்ல அருண் ஆரம்பிக்க சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. அருண் உருட்டி விடும்போது 2 டைம் உருட்டி விட்டாரு, 2 டைம் படவே இல்லை. சோ அருணோட பாயிண்ட்ஸை இருக்கிறவங்க அதை பங்கு போட்டு வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஆள் ரயான் அவர் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் பால் பால்ல செகண்ட் பால்ல வந்துட்டு முதத்தையும் அடிச்சிட்டாரு, போட்டாரா 6. சோ அவருக்கு எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. சோ அவருடைய பாயிண்ட்ஸ் யாரும் எடுக்க முடியல. அவர் உண்மையான ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கறத இங்கேயும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்காரு. பிளேயர் அவரு இதுலயாவது இருந்திருக்காராமா. அவரு ஃபிட்னஸும் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அவரோட டப்பு நல்லா கொடுக்குறாருல எல்லாத்துக்கும். ஆக்சுவலா பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிக் பாஸ்னாலே முத்துக்குமரன் அவங்க தான் இந்த சீசன்லயே பயங்கர டப்பு கொடுக்க போற ஆளு. பிக் பாஸ் டைட்டில் வின்னருக்கு அவருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு. நீங்க எல்லாம் அடுத்த பிக் பாஸோட வின்னர் அந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிருக்காரு, ரெடி ஆக்கி வச்சிருக்காங்க நம்ம முத்துக்குமரன். வெளியே அப்படிதான் பேர் அடிபடுது. பிக் பாஸ்குள்ள கூட இருக்கிற ஹவுஸ் மேட்சுக்கே அந்த மாதிரிதான் ஒரு தாட் இருக்கு. சோ அதையும் தாண்டி இந்த டாஸ்க்ல வந்துட்டு ரயான் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா முத்துக்குமார் சளைச்சவன் இல்லைங்க. ரயானுக்கு அடுத்தபடியா வந்த மாதிரி செய்தி வந்திருக்கு. நெருப்புடா நெருங்குடா பாப்பா அந்த மாதிரி பண்ணிருக்காரு. முத்துக்குமாரும் ஃபயர் மோட் ஆன் பண்ணிட்டாரு. சில டாஸ்க்ல அவரும் முதல் இடம் பிடிச்சிருக்காரு முத்துக்குமார்லாம். அப்புறம் வந்துட்டு இந்த டாஸ்க்ல வந்துட்டு ஜாக்லின் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா பாலும் வந்துருச்சு. சௌந்தர்யாவோட மட்டும் நின்னுச்சு. ஆனா தெரியுது அவன் வரலன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். அதான் ரொம்ப மன உளைச்சல காலாயிட்டான் ஃப்ரெண்ட் சரவண. 2வது பால் உருட்டும் போது சௌந்தர்யா பாட்டுல மேல அடிக்கல. சோ பாப்பாக்கு பொறி வைக்க தெரியல. பாப்பா கரெக்டா பொறி வை பாப்பா. அதான் முடிஞ்சு போச்சு. சோ ஜாக்லினோட மொத்த பாலையும் மொத்த பாயிண்ட்ஸையும் அந்த சௌந்தர்யாவுக்கு போயிடுச்சு. சோ இத ஃபாலோ பண்ணி மஞ்சரி அப்புறம் தீபக் எல்லாம் போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த இதுவுமே தடப்படல, எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க. சோ அவங்க பாயிண்ட்ஸ் யாரும் பங்கு போட்டுக்கல. சோ பவித்ரா அவங்க பாயிண்ட்ல 0 ஆயிடுச்சு. சாக்லின் பாயிண்ட் 0 ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அடுத்தது போன் கால் டாஸ்க் ஒன்று வந்துச்சு. எங்கடா போன் கால் டாஸ்க் இல்லையேன்னு பாத்துட்டு இருந்தோம். ஒரே ஒரு போன் கால் தான் வந்துச்சு. அதோட அந்த போன் கால் டாஸ்க்கே தூக்கிடான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி? அது பிக் பாஸ் முடிவு பண்றது தானே. ஓ மை காட், யார் போன் பண்ணா? பிக் பாஸ். ஓ மை காட். போன் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் அவங்களுக்காக இன்னொருத்தவங்களை பண்ண வைக்கணும். அத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா பாயிண்ட்ஸ். சோ அப்படிங்கிற வகையில மஞ்சரி அதை அட்டன் பண்ணாங்க. சோ அவங்க சொன்ன கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னங்கிறத தெளிவா சொல்லல. ஹேருக்கு கலர் அடிக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டாஸ்க ரயானுக்கு கொடுத்துருக்காங்க. ரயான் அக்செப்ட் பண்ணிட்டாரு. என்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னா, தலைமுறை அப்படியே ஃபுல்லா ஹேர் கலர் அடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இல்லப்பா, அவர் கிரீன் கார்டு அடிச்சு விட்டாங்க. அதை பாக்க எப்படி தெரியுமா இருந்துச்சு? யாருக்கு? மஞ்சரியாவுக்கு இல்லப்பா, ரயானுக்கு. அதை பார்க்கும் போது இந்த கோழி குஞ்சு கலர் கலரா இருக்கும்ல, அந்த மாதிரியே கலர் குஞ்சுகள் அது மாதிரி வந்து பார்க்க நல்லாதான் இருந்துச்சு. அந்த மாதிரி கலர் அடிச்சு விட்டாங்க. அதுல இதுலதான் பிக் பாஸ் போன் கால் டாஸ்க்லயே இந்த டாஸ்க மட்டும்தான் வின் பண்ணிருக்காங்க. யாரு? இல்ல ஹவுஸ் மேட்ச் இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு கொடுக்கப்பட்டதுலயே இந்த டாஸ்க் மட்டும் தான் வின் பண்ணப்பட்டது. அதுல வந்துட்டு முழு பயிற்சி மஞ்சரிக்கு கொடுத்துட்டாங்க. சோ ரயான் ஒரு டீல் பேசியிருந்தாரு. நீதாமா உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கீன்னு இந்த டைம்ல நல்லா இல்ல அது டாஸ்க் கமிட் பண்ணது ரயான் தானே. சோ அவங்களுக்கு இருந்தாலும் போன் கால் பேசுனது மஞ்சரி தானே. ஆமா, அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போட்டிருந்தாங்க. சோ ரயான் வந்துட்டு இதுல கம்ப்ளீட் பண்ணி ரயான் மஞ்சரிக்கு பாயிண்ட்ஸ் வர மாதிரி பண்ணி கொடுத்தா, அடுத்த போன் கால்ல ரயான் எடுக்கும் போது மஞ்சரி வந்துட்டு அவனுக்கு பாயிண்ட்ஸ் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டுருந்தாங்க. பிக் பாஸ் வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. ஓ மை காட், என்ன பண்றது? இதுக்கப்புறம் தான் இன்னும் அதிரடியான டாஸ்க் கூட வந்திருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரம் வச்சிருவாங்க. ட்ரம் முன்னாடி ஒருத்தரோட போட்டோ ஒட்டி வச்சிருவாங்க. ஒரு பவுண்டரி கொடுத்துடுறாங்க. அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கணும்.
பஸ்ஸர் அடிச்ச உடனே அந்த ட்ரம் எடுத்து நம்ம மேல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். சோ முன்னாடி போட்டாவை பிடிங்கி பவுண்டரிக்கு வெளியே போடணும். நாம பவுண்டரிக்கு வெளியே போக கூடாது. இதான் ரூல். இதுவும் ஒரு ஸ்குவிட் கேம் மாதிரி ஒரு கேம் தான். அந்த மாதிரி அவ்வளோ டீம் பிரிச்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் வந்துட்டு டீம் வந்துட்டு அருணி விசாலையும் கூப்பிட்டுக்கலாம். அதாவது இந்த ஜென்ஸ் டீம் எல்லாம் கூப்பிட்டா நம்ம கொஞ்சம் பலமா இருக்கும். மறுபடியும் அதே தப்பு பண்றாரு. மத்தவங்க எல்லாம் இல்ல இண்டிவிஜுவலா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரயான் நீங்க எப்படி வேணாலும் விளையாடுங்க, நான் எதுக்குனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா முத்துக்குமரன் நீங்க சொல்றதையும் சொல்லிட்டு டாஸ்க் உள்ள போயிட்டு அங்க வேற மாதிரி பண்ணி விட்டாரு. ஓ மை காட். ஆக்சுவலா அது முத்துக்குமாருக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் தான் கொடுக்கும். இருந்தாலும் டாஸ்க்ங்கிற வகையில பார்க்கும்போது எல்லாமே கேம் தானே, எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா அது முத்துக்குமாரோட ஸ்ட்ராட்டஜி அப்படி கூட இருக்கலாம். அந்த மாதிரி அந்த கேம்ல வந்துட்டு நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு. இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த கேம்ல ராணுவம் கிடையாது. என்ன காரணம்னா ராணுவ கை பிராக்சர் ஆயிருந்துச்சுல்ல, லெகமெண்ட் அந்த மாதிரி. பிக் பாஸ் அது வந்துட்டு கேட்கும்போது விளையாட முடியுமான்னு கேட்டாரு. என்னால முடியும் பாஸ், அதான் சொல்லுவாங்க எல்லாரும். எப்படியும் 2 கைய 2 கால போனா கூட பொழைச்சுக்குவான் சார் இந்த காலி, அந்த மாதிரி சொல்லிட்டாரு. நான் விளையாடுவேன் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டாரு பிக் பாஸ். இல்ல அதெல்லாம் முடியாது, டாக்டர் சைட்ல இருந்து அட்வைஸ் வந்திருக்கு, நீங்க இந்த டாஸ்க் விளையாடக்கூடாது. சோ ஒரு மாதிரியா மாறிடுச்சு, சொண்டி போச்சு. என்ன பண்றது, அவ்வளவு போல்டா சொன்னாரு. சோ இந்த டாஸ்க் அந்த மாதிரி டாஸ்க் அவர் விளையாட அலோவ் பண்ணாம இருந்ததுதான் நல்லது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் விளையாடும் போது ஃபுல்லா ட்ரம் மறைச்சிருக்கல, கீழே முட்டி கீழே வரைக்கும் மறைச்சிருக்கும். நடந்து போறதே கஷ்டமா இருக்கும். சோ ஒவ்வொருத்தரோட முட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஏன்பா இருக்கிற கையும் உடச்சுக்கிற, கம்முன்னு இருக்க வேண்டியதானே அப்படின்னு பிக் பாஸ் வேணான்னு சொல்லியிருப்பாரு. அவர் விளையாட விடல. இந்த டாஸ்க் நடக்கும்போது சில பேருக்கு அருண், மஞ்சரி, விஷால் இங்க 3 பேருமே தடுமாறி கீழே விழுந்து அதுல விஷாலுக்கு நல்லா காயம் போட்டுருச்சு போல. அருணுக்கு இங்க மசில் ஸ்டைல் ஆயிருக்கும் போல. இவ்வளவு ஆபத்தான விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்களே, எப்படி ஏதாவது யாருக்காவது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே அக்ரிமெண்ட் கனெக்ட் போட்டுருவாங்கப்பா. அதான் பிக் பாஸ். சோ இதுல வந்துட்டு அருண்னாலதான் விஷாலுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு ஓவரா ஃபீல் பண்ணி ஒப்பாரையில அவசார் அருண். அந்த அளவுக்கு போயிருச்சா? டாக்டர் எல்லாம் கூட்டு போயிட்டு 2-3 நாள் கழிச்சுதான் வந்தாங்க. அந்த அளவுக்கு பிக் பாஸ் பாத்துக்குங்க. உங்க வீட்டுல ஏதாவது பரிதாபகரமானது ஆயிர போது, நீங்க பத்திரமா நடந்துங்க எல்லாமே ஹவுஸ் மேட்ஸையும். பிக் பாஸ் அப்படிலாம் விட மாட்டாரு. சோ இந்த டாஸ்கோட எண்டிங் முடிஞ்சு போச்சு. ஓவராலா நம்ம ரயான் தான் லீடிங்ல இருக்காரு. இருந்தாலும் பிக் பாஸ் வந்துட்டு என்ன தாட்ஸ் இருக்குன்னு வெளியே பேசப்படுதுன்னா, இந்த ரயானை ஏமாத்திட்டு முத்துக்குமாருக்கு டிக்கெட் டாஸ்க் கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன். இது சரியா தப்பான்னு தெரியல. முதலில் யார் முந்த போவது அது மாதிரி அதான் சொல்லுவார்ல, சிம்பு சொல்லுவார்ல, ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்கிறது முக்கியம் இல்லடா, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அது மாதிரி முக்கியம். அது மாதிரி கடைசியில யாராவது ஃபர்ஸ்ட் போனா நான் ஜெயிச்சுக்கலாம். முத்துக்குமார் ரயானுக்கு தான் பயங்கர டஃப்பா இருந்துச்சு. ஏன்னா தீபக்கு வாய்ப்புக்கு இது இருக்கா? தீபக் இல்ல, ஏன்னா இது வந்துட்டு பிசிக்கல் டாஸ்க்னால பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி பிக் பாஸ் மாத்த முடிஞ்சாலும் மாத்துவாங்க. ஏன்னா அது அவங்க கேம், ஏன்னா அது உங்கள் கையில். இந்த டாஸ்க்ல வந்துட்டு ரயானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளியே பேசப்படுது. இதை பத்தி நான் மற்ற வீடியோக்கள்ல ஒரு அக்யூரேட்டான தகவல்ல நாளைக்கு வீடியோ நம்ம கண்டிப்பா சொல்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உருட்டல் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தக்காளி.